ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்ட்டிக்கல் நெட்வொர்க் இந்த ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட்டிக்கல் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8.8 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான ஏர்ட்ராப் தான். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 3 டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 டாஸ்க்கையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நம்ம எப்படி 5000 பாயிண்ட்ஸ் பார்ட்டி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டி பாயிண்ட்ஸை பொறுத்து தான் நமக்கு ஃபியூச்சரில் ஏர்ட்ராப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மெயின்நெட் ஏர்ட்ராப், டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப், அப்புறம் ஃப்ரீயாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஒரு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு தேவையான லிங்க்ஸும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் பேஜில் இந்த ஒரு லிங்க்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபவுசட் வந்து நான் பிஎன்பி கொடுத்துருப்பேன், ஆனால் வீடியோவில் வந்து நான் எத்தீரியம் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் எந்த இதில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்தெந்த ஃபவுசட் இருக்கோ எல்லாத்துலேயுமே இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறம் மறக்காமல் அப்படியே நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோ போட முடியாத டைமில் கூட நம்ம டெலகிராம் சேனலில் ஷார்ட்ஸ் மூலமாக அப்டேட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ ஜாயின் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம கூகுள் அப்புறம் மீட்டாமாஸ்க் 2 மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நீங்கள் இதில் வந்து மீட்டாமாஸ்க் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மீட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மீட்டாமாஸ்க்கை ஒன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வேலட் கனெக்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்களோட மீட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நம்மளோட மீட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சைன்இன் ரிக்வெஸ்ட் கேட்கும். சைன்இன் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்வைட் கோடு உங்களுக்கு டேரெக்டாக ஷோ ஆகும். ஷோ ஆகலை அப்படின்னா போட்டுக்கோங்க, போட்டுட்டு அக்செப்ட் இன்வைட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ட்விட்டரில் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க அவங்க கூட. ஸோ ட்விட்டர் கனெக்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்விட்டர் வந்து அவங்களோட ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஆத்தரைஸ் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஆத்தரைஸ் ஆகிடும். ஆத்தரைஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததாக அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஃபாலோ அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாலோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு வந்து இதில் வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ ஃபாலோணும் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ ஃபாலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட் அவங்களோட கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கனெக்ட் அப்படின்றத கொடுங்க. கனெக்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டோட ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் ஆத்தரைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கார்ட் வந்து ஆத்தரைஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஒன்ஸ் டிஸ்கார்ட் ஆத்தரைஸ் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து ஜாயின் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் 2ல் அந்த ஜாயின் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா, இப்போதைக்கு அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்டெப் வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா, வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு லோட் ஆகும். நமக்கான யூனிவர்சல் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்ரஸ் ஷோ பண்ணுறாங்களா, இதுதான் நமக்கான பார்ட்டிக்கல் வேலட் அட்ரஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் லான்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்கன்னா, அதை லான்ச் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் லான்ச் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கெட் பார்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டி பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக் இன் டாஸ்க், அப்புறம் டெபாசிட் டாஸ்க், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டாஸ்க், 3வது டாஸ்க் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம டெபாசிட் டாஸ்க்கை பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம்ல வந்து உங்ககிட்ட என்ன ஃபவுசட் இருக்கோ, ஆப்டிமிசம் இருந்தால் ஆப்டிமிசம், என்கிட்ட வந்து எத்தீரியம் செப்போலியா ஃபவுசட் இருக்குது. ஸோ நான் எத்தீரியம் செப்போலியா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சம் அமௌண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நெட்வொர்க் இருக்கும். இதில் எது வேணால் உங்கள்கிட்ட ஃபவுசட் இருக்கிறதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சம் அமௌண்ட் போட்டுட்டு டெபாசிட் யூனிவர்சல் கேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது நம்மளோட யூனிவர்சல் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டெபாசிட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் மீட்டாமாஸ்கில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இந்த ஒரு டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் அப்ரூவல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணிட்டோம் அப்படின்னா
இது வந்து நம்மளோட யூனிவர்சல் அக்கௌண்ட்டில் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour வரைக்கும் ஆகலாம் ஓகேங்களா. சில பேருக்கு ½ an hourல வந்துடும், சில பேருக்கு 1 hour வரைக்கும் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் எல்லாமே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் பெண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பெண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து 1 hour அந்த மாதிரி டைமுக்குள்ளே நமக்கு வந்து டெபாசிட் ஆகிடும் ஓகேங்களா. ஒன்ஸ் டெபாசிட் ஆனிச்சு அப்படின்னா கீழே வந்து அந்த டெபாசிட் பக்கத்தில் ப்ளூ கலரில் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்மளோட வேலட் அட்ரஸ் மேலே ஷோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் ஃபீஸில் வந்து நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி போங்க. கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா செக்இன் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் செக்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். செக்இன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு கேஸ் சென்டரில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த கேஸ் காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க ஓகேங்களா. ஒன்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நெட்வொர்க் ஆப்டிமிசம் சப்போலி ஆட் பண்ணலை அப்படின்னா ஆட் பண்ண சொல்லும். ஆட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் ரிக்வெஸ்ட் கேட்கும். ஸோ சைன்இன் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நமக்கு டிரான்சாக்ஷன் எல்லாமே அப்ரூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்இன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம செக்இன் டாஸ்க் முடிச்சிட்டோம் ஓகேங்களா. செக்இன் வந்து கண்டினியூஸாக நம்ம கன்சிக்யூட்டிவாக ஒரு 7 days பண்ணால் 150 பாயிண்ட், அதுக்கப்புறம் 14 days பண்ணால் 200 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம டெய்லி ரெகுலராக பண்ண பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது டாஸ்க். இந்த ஒரு டாஸ்கில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. அது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஓப்பன் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஓப்பன் வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூனிவர்சல் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. இந்த யூனிவர்சல் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன காயின் டெபாசிட் பண்ண போகிறீங்க, அதாவது எத்திரியம் சப்போலியாவா, பிஎன்பி சப்போலியாவா ஓகேங்களா. அந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூனிவர்சல் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு கீழே வந்து ஒரு வேலட் அட்ரஸ் ஷோ பண்ணுறாங்களா. அந்த வேலட் அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபவுசர் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் காப்பி பண்ண சொல்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மிட்டாமாஸ்க் வேலட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒன்ஸ் மிட்டாமாஸ்க் வேலட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்கிட்ட எத்திரியம் சப்போலியா இருக்குது. ஸோ நான் எத்திரியம் சப்போலியாவை வந்து சென்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் அந்த அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்துட்டு நம்மளோட யூனிவர்சல் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணும் ஓகேங்களா. நம்ம டிரான்சாக்ஷன் அதாவது ஒரு நாளைக்கு 100 டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ணலாம். 100 டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே கேட்கும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூனிவர்சல் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மீட்டாமாஸ்க் அக்கௌண்ட் வேணும் ஓகேங்களா. நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க வேலட்டோட மீட்டாமாஸ்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு அக்கௌண்டோட வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் டைமில் யூனிவர்சல் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 2 அட்ரஸில் வந்து நான் மீட்டாமாஸ்க் அட்ரஸ் சொல்லியிருக்கோம். உங்களோட அட்ரஸ் போட்டாலும் சரி, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் போட்டாலும் சரி ஓகேங்களா. போட்டுட்டு இந்த மாதிரி 0.0001 ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக போடுங்க. போட்டுட்டு சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பேஜ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து கேஸ் வந்து அந்த யூஎஸ்டிஜி இருக்குது பார்த்தீங்களா. அந்த யூஎஸ்டிஜி வர மாதிரியே செட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துருங்க ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு நம்ம 100 டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ண முடியும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 50 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு டாஸ்க் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமும் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.